நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விசிகா உடஞ்சிருமோ, விசிகா வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வருமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் விசிகாவுடைய தொண்டர்களே அஜிடேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருமாவளவன் மேலேயே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. திருமாவளவன் வந்து நேற்று என்ன பண்ணுறாரு, உட்காந்து அவருடைய கட்சியினுடைய மேல்மட்ட குழு கூட உட்காந்துருக்கும் பொழுது 15 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும், அதுபோக ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்று அங்கு வந்து தீர்மானம் போடுகிறார். அங்கிருந்து அப்படியே வெளியில் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்களுடன் ஒரு பேட்டியில் அமர்ந்திருக்கும் பொழுது, சென்ற முறை 6 தொகுதிகள் கொடுத்தாங்க, இந்த முறை அதை விட கம்மியாக போகிறது வாய்ப்பு இருக்கு, ஓகேவா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 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 கூட்டணி அப்படிங்கும் பொழுது பேரம் பேசும் பொழுது கூட குறைய ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து பெருசாக, அதாவது ஒரு 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 சாதாரண ஒரு அரசியல் அறிவு உள்ள ஒரு பாமரனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்டு கூட திருமாவளவன் அவர்களால் எடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஏன் அப்படி, யாருக்கு பயந்து, இல்லை யாருக்கு இவ்வளவு தூரம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் என்பதை போன்ற பல கேள்விகள் எழுகிறது. என்னடா அதாவது நமக்கு இருக்கக்கூடிய விசிகா மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணை, ஒரு கவனம், ஒரு 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 கரிசனம் கூட திருமாவளவன் அவர்களுக்கு இல்லை. அங்கே என்ன சொல்கிறாரு, அவங்க விசிகாவுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் 15 தொகுதி வாங்கிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க, அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்றேன், என்னது ஒரு ராஜ்யசபா எம்பி எப்படியாவது வாங்கி வந்து கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. இங்கே வந்து பேசும்பொழுது இல்லை அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. போன தடவை 6க்கு 4, 6 தொகுதிக்கு 4, அந்த 6க்கு 4ன்ற ரேஷியோவில் இந்த தடவை அதே 6 கூட வராதா, 6க்கு மேலே ஒன்றும் வாங்கிட மாட்டீங்களா அப்படின்னா, 6க்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரே சொல்கிறார். நம்ம ஒன்றும் பேசணும், நீங்களாம் ஒன்றும் கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, நம்ம கவலை பண்ணணுன்ற தேவையே இல்லை. அவரே வந்து அதை பற்றி கவலைப்படல, எனக்கு 6 கம்மியாக இருந்தாலும் நான் கேட்டுக்குவேன், சரின்னு ஒத்துக்குறேன். அது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படியாவது கூட வச்சுக்கிட்டா போதும், என்னை அனுப்பிட வேணான்னு சொல்லுங்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் வெளியில் போன மாதிரி என்னை அனுப்பிட வேணான்னு மட்டும் சொல்லுங்கள், என்னை கூட வச்சுக்கிற சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுவது ஏறக்குறைய தாவே சரி, அதாவது விசிகாவினுடைய தொண்டர்களே வந்து ரொம்ப அதிருப்தி அடை செய்திருக்கிறது. அது இல்லாமல் நேற்று நம்ம சொன்னோம், அதே தான் இன்றைக்கும் இங்கே கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கேட்டிங்க அப்படின்னா கட்சியை உடச்சிருவோன்னு அவர் வந்து ப்ரெஷர் போடுறாங்க திமுகன்றதான் உண்மை. அதாவது நாங்கள் கொடுக்குற தொகுதியில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து ஆளூர் ஷானவாசியும் இவரையும் வச்சு, யார் வன்னியரசையும் வச்சு கட்சியை 3ஆக உடைச்சி, கட்சியை ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக்கி, அதே நேரத்தில் 3ஆக உடைக்கும் பொழுது ஆளூர் ஷானவாசும் சரி வன்னியரசும் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. கிட்டத்தட்ட அதாவது எங்களுடைய அறிவாலயத்து பிராணிகள் தான், செல்ல பிராணிகள் தான் அவங்க அப்படின்ற அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப கொச்சையான அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு கட்சியை உடைப்பாங்க, கட்சியை உடைச்சிட்டு எவ்வளோ பேரை கூப்பிட்டு திமுகவில் இணையணுமோ திமுகவில் இணைஞ்சிருவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சீட்டு கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கட்சியை உடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீச்சு அப்படின்றது வந்து இன்றைக்கி திருமாவளவனு கூட அந்த கட்சியில் கிடையாது. ஆளூர் ஷானவாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீச் அப்படின்றது யாருக்குமே கிடையாது. அப்போ அப்படிங்கும்பொழுது அவர் நினச்சாருன்னா ஈஸியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 ஆக்கிட முடியும். அதே மாதிரி தான் வன்னியரசும் ரொம்ப நாளாக பயணிக்கிறார். அவர் நினச்சா அவரும் ஒரு பங்கு எடுத்துடலாம். ஆளாளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 லட்சம் பேரோட இணைஞ்சாங்கனாலே போதும், 2 லட்சம் பேரோட ஈஸியாக இணைஞ்சிட முடியும். எப்படி ஒரு 10 மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்லாம் கழட்டிடுவாங்க. அப்படி கழட்டிருக்கும்போது அப்புறம் அதாவது திருமாவளவனுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிடும். அவரால் இப்போ பாஜக கூட்டணியில் போய் சேர முடியாது. ஏன்னா 5 வருஷம் அவருக்கு என்ன அஜெண்டா, அவரை என்னமா வேலை பார்க்க சொன்னாங்க, பாஜக உள்ளே வந்துடும், பாஜகவை எதிர்த்து வேலை பாரு, பாஜக நம்மளை அழிக்க வந்திருக்கு, பாஜகவை நாங்கள் அழிப்போம், பாஜகவை நாங்கள் ஒழிப்போம், சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம், மேலே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கிறதுலாம் அசிங்கமான சிலை, கண்டதை பேச வச்சுட்டு இன்றைக்கி திமுகவில் நாங்கள் சொல்கிறத கேட்டு எங்களுக்கு அடிமையாயிரு, இல்லைன்னா உன்னால் வெளியில் போக முடியாது, வெளியில் போனால் நீ என்ன பண்ண முடியும், பாஜக கூட போய் கூட்டணி வைப்பேன், பாஜக கூட கூட்டணி வச்ச அப்படின்னா உன்னை கேவலமான மனுஷனாக வெளியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உனக்கு அந்த ஆப்ஷனும் கிடையாது, நீ ஏன்ட்ட தான் இருந்தே ஆகணும், உனக்கு ஒரு வழியே கிடையாதுன்ற மாதிரி அவரை லாக் பண்ணி, அதே நேரத்தில் அவர் கட்சியை உடைச்சிடணும்னு அவரை மிரட்டி நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் கொடுத்தது போக தேமுதிக, மானிமா, அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட்டு, அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் கொடுத்தது போக மீதி என்ன வருதோ அதில் விசிகாவை ஏறக்குறைய ட்ராவல் பண்ண வைக்கிறதா பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. இதில் கொஞ்சம் அப்செட்டு தான் போல திரும்ப. சரி, என்னதான் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இவ்வளவு கேவலமாக நம்மளை வந்து நடத்தக்கூடாது, இவ்வளவு மோசமாக நம்மளை வந்து கையாண்டிருக்கக்கூடாது, நம்மளும் கையால் விட்டுருக்கக்கூடாது திமுகவை அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருங்கிய ஒரு வட்டத்தில் அவர் சொல்லி ரொம்ப வசனப்பட்டது தான் நமக்கு தெரிந்த வட்டத்திலிருந்து தகவல். ஸோ விசிகாவினுடைய நிலைமை தான் என்ன, 2026 விசிகா சோடை போன ஒரு கட்சியாக மாறிவிடுமா, இன்னும் அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய, அரசியல் மாற்றங்களை அமைத்து கட்டமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னும் இருக்குமா, அவர்கள் வந்து ஒரு அரசியல் சக்தியாக, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இன்னும் இருப்பாரா, இன்னும் பார்க்கப்படுவாரா என்ற பல கேள்விகளுக்கு விசிகாவினுடைய
தொகுதி ஒதுக்கீடு, தொகுதி நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் டிசைட் பண்ண போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், பாண்டிச்சேரியில் ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள். வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் 30 பேரையும் வந்து முதல்ல போட்டாங்க. 30 தொகுதி, பாண்டிச்சேரி காரைக்கால் சேர்த்து 30 தொகுதி, மாஹியும் சேர்த்து 30 தொகுதி. அப்போ இந்த 30 தொகுதியில் ஆளை போட்டாச்சு. ஆளை போட்டதுக்கப்புறம் கடைசியில் நேசம் மக்கள் கட்சின்னு எவனோ ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்து அவன் 10 கோடி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்றதுனால காசுக்காக இருந்த 2 வேட்பாளர்கள், அதாவது இந்த தொகுதிக்காக உழைத்த 30 வருடம் விஜயுடன் பயணித்த, நல்லா கேட்டவங்க 30 வருடம் விஜயுடன் பயணித்த ஒரு 2 பேரை வேட்புமனு வாபஸ் வாங்க சொல்லிட்டு இவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு கேவலம்! வெறும் 10 கோடிக்காக இந்த வேலையை பார்த்துருக்கான். விஜய் கேட்டால் உச்சத்தில் இருக்கேன்னு இருக்கிறான். எனக்கு காசு முக்கியம் இல்லை, எனக்கு மக்கள் தான் முக்கியம், நான் காசுக்காக வரல, நான் மாசுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி ஏமாத்துறாங்க. ஆனால் 10 கோடி எடுத்து வந்து தொகுதிக்கு 5 கோடின்னு கொடுத்த ஒரே காரணத்தினால தன்னுடன் விசுவாசமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த விஜயனுடைய கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே 2.5 வருடங்களாக விஜய் கூட இருக்கும், மக்களுக்காக தொகுதியில் வேலை பார்த்த தொகுதியை சார்ந்த தாவேகாவினுடைய நண்பர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல், அப்படிலாம் செய்ததை வாபஸ் பெற வைத்து இவர்கள் இருவரையும் வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து நேசம் மக்கள் கட்சியுடன் தாவேகா கூட்டணி நேற்று வெக்கமே இல்லாமல் நேற்று ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏற்கனவே இதில் என்னன்னா 234 தொகுதியில் எப்படி போட போகிறான்னு தெரியல. ஏன்னா நேற்று 30 தொகுதியிலே கிட்டத்தட்ட 8 தொகுதியில் வந்து பாஜகவிடமிருந்தும் அதிமுகவிடமிருந்தும் தாவேகாவிடம் அங்கே சீட்டு கிடைக்காம போவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு கிடைக்காம இவர்கிட்ட யாரெல்லாம் போய் விஜய்கிட்ட யாரெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அன்னைக்கே கட்சியில் அன்னைக்கே சேர்த்து அன்னைக்கே சீட்டு. என்னைக்கே அது எவனா, அதாவது நல்ல அரசியல் பண்ணணும், மக்களுக்கான அரசியல் பண்ணணும், கொள்கை ரீதியான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவன் இன்னைக்கு வேட்புமனுனா இன்னைக்கு வந்து என் கட்சியில் சேர்ந்தவனுக்கு நான் வேட்புமனு பண்ண வைக்கிறேன், என்னோட கட்சியில் நான் சீட்டு கொடுக்குறேன்னா இதை விட கேவலமான ஒரு அரசியல் கட்சி இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த தமிழ் சரித்திரத்தில் இருந்திருக்கா அப்படின்னா இல்லை. அங்கங்கே 1-2 நடக்கும், பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம், இருந்திருக்கு, ஓகே, இல்லைங்களா அப்படின்னு ஜீரோன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு கேவலமாக ஏறக்குறைய 8 பேர் பாஜகவும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் 8 பேர், அதாவது முந்தானத்து நேற்று தாவேக்காலம் சேர்ந்திருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தாவேக்காலம் சேர்ந்திருக்காங்க, திங்கக்கிழமை அவங்களுக்கு சீட்டை கொடுத்து திங்கக்கிழமை அவங்க வேட்புமனு பண்ணியாச்சு, முடிஞ்சுது. வேட்புமனு கடைசி நாள் திங்கக்கிழமை பண்ணியாச்சு. இப்படி ஒரு கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். 30 தொகுதியிலே அவர் கட்சியில் நிற்க ஆள் இல்லை, அதுக்கே பாஜகவும் அதிமுக தான் வேணும்னா இங்கே 234 தொகுதியில் ஏன் இருக்கான்? புஷியானந்த் தெளிவாக சொல்கிறாராம், 5 கோடி இருந்தால் எடுத்துகிட்டு வா உனக்கு சீட்டு, குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் ஆளே வரனா கூட 2 கோடி எடுத்துகிட்டு எவன் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி அவனுக்கு சீட்டு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளிலும் தாவேகாவினுடைய கள நிலவரம். தாவேகாவினுடைய என்ன சொல்கிறது தேர்தல் ஸ்ட்ராட்டஜினா இதுதான். நீ 5 கோடி இருந்தால் வா உனக்கு உடனே சீட்டை கொடுத்துட்றேன், நீ வேட்புமனு தாக்கல் பண்ண போயிரு, முடிஞ்சுது. இல்லை காசு இல்லை அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன், குறைந்தபட்சம் 2 கோடி எடுத்துகிட்டு எவன் அந்த தொகுதியில் வந்தாலும் அவனுக்கு கொடுக்குறேன். அதுக்கு மேலே அந்த 2 கோடியும் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா அப்போ பார்ப்போம், எவனாவது ஒருத்தன் அந்த தொகுதியில் வேலை பார்த்துருப்பான் ஏப்ப சாப்பையா, அதுவும் எனக்கு அடிமையாக எனக்கு நாய் மாதிரி இருக்கக்கூடிய நான் போட்டுடுறேன் அப்படின்னு புஷி ஆனந்த் விஜய்கிட்ட சொன்னாங்க. விஜய் அதை ஆமோதிச்சு கிட்டத்தட்ட ஒரு சில பேர் நேற்று இது புஷி ஆனந்த் மட்டும் பண்ணுறாரு, எங்கள் தளபதி விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது, என்ன தெரியாது, என்ன அமெரிக்காவில் இருக்கானா, இங்கே இத்தனை பேர் பேசுகிறோமே, இத்தனை பேப்பரில் இத்தனை நியூஸ் வருது, இப்படி காசு வாங்குறோம் எவ்வளோ நாள் சொல்கிறோம், அதெல்லாம் கேட்காம அவங்க ஒன்று உட்காந்து என்ன சிறைச்சிட்டு இருக்கானா. அதனால் இன்னும் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, விஜய்க்கு தெரியாமல் இந்த வேலை நடந்துக்கிட்டுலாம் தயவு சொல்லாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கேவலம். விஜய்க்கு தெரிஞ்சு அவனும் காசு வாங்கிட்டு இருக்கான்னு பேச ஆரம்பித்தா அது உத்தமம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் விஜயுடன் பயணித்த கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக பயணித்த ஒருத்த வெளியில் வந்து காசு வாங்குறாங்க, அதாவது காசு வாங்கி காசு அடிப்படையில் அதே நேரத்தில் ஜாதியின் அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து வேட்பாளரே போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஒளிக தாவேக்கா ஒளியன்றான். இதை விட வேற என்ன கேவலம் வேணும் தாவேக்காவுக்கு? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவத்தை தாவேக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. 30 தொகுதிக்கு இந்த பாட்டுனா 234 தொகுதியில் எவங்காலெல்லாம் உழப்புறானுன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இது இடும்பாவனம் கார்த்தி, நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பாவனம் கார்த்தி திமுக காரன் அடிக்க போயிட்டான். அது தாவேக்கா சரி இது நாம் தமிழர் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் எவனை வேணாலும் எடுத்து போட்டு அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாவனும் வந்து கொச்சையாக பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு அவனுக்கு தாந்தோண்டித்தனமாக அவனுக்கு என்ன தெரியுமோ அதான் பேசிக்கிட்டு இருப்பான். இதே நம்ம ஒருமையில் பேசிட்டா உடனே சண்டை போட வந்துடுவானுங்க, எப்படி நீ ஒருமையில் பேசுகிறான் வைக்கலாம். ஆனால் அவனுக்கு பிறப்பே அப்படி தான். அப்படிப்பட்ட
ஒரு கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அந்த சீமானே அப்படி தான், நான் அவன் தான் கூப்பிடுவேன், நான் ஆமாம் அவனை இவனை தான் கூப்பிடுவேன், அப்படி தான் நான் கூப்பிடுவேன், அதுதான் தமிழ் சமூகத்தினுடைய மரபுன்னெலாம் பேசுவாங்க யார், சீமான். ஸோ அப்படிப்பட்ட அவங்க எழுது போட்டு அடிக்கிறதுல நியாயம் தான். ஆனால் என்ன தப்பு பண்ணாலும் அவனை போட்டு அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு தார்மீக உரிமை, என்னோட உரிமை. ஏன்னா என்னை போன்ற சக ஒரு யூடியூபர் அதே நேரத்தில் என்னுடன் பல முறை உட்காந்து விவாதம் பண்ணியிருக்கிறாப்புல ஒரு 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 நல்ல மனிதன் நான் பார்த்துருக்கேன், நான் பழகியிருக்கேன், ஒரு 2-3 முறை பழகியிருக்கேன், ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம், அதே நேரத்தில் ஆன்லைனில் பேசியிருக்கோம். அப்படின்றதுனால ஒரு நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பன் வைங்களேன், நண்பன்ற வார்த்தையை பெருசாக அதில் அர்த்தம் இல்லாமல் சொல்கிறேன், தெரிந்த ஒரு நபர், அந்த நபருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது என்ன காரணத்தினால, திமுகவுடைய பாசிச முகம் எதிரையும் தெரியுது. திமுக யாரை வேணாலும் அடித்து எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் 15 வருடம் பயணித்த ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான கொள்கை பரப்பு தலைவராக செயலாளராக இருக்கக்கூடிய வேதாரண்யத்தினுடைய அந்த ஒரு வேட்பாளரை நீ இன்றைக்கி அடிக்க போகிற, அதே நேரத்தில் அந்த நியூஸ் 24/7 ரிப்போர்ட்டரை ரத்தம் வழிய நீ அடிச்சிருக்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தவறு. இதெல்லாம் தான் திமுகவினுடைய முகம். இது அதிமுகவினுடைய காலகட்டத்தில், அதிமுக எடப்பாடியாருடைய காலகட்டத்தில் நடக்குமானா நடக்காது. நீ எதிரினா எதிரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை நான் காம்படிட்டராக தான் பார்ப்பேன், உன்னை நான் வந்து தவறான வழியில் அடக்குமுறை ஒடுக்குமுறை நான் பண்ண மாட்டேன்றது எடப்பாடியை தெளிவாக இருப்பார். அதனால தான் எடப்பாடியோட ஆட்சி மலர வேண்டும் என்பதை மக்கள் விருப்பமாக அனைவரும் வந்து புரிந்து கொண்டு இன்று அதிமுகவுக்கு ஒரு வாக்கு கூட சிதறாமல் தெருவுக்கு தெரு இன்னைக்கு மக்கள் கூட்டமாக அதிமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா எவனை வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம வைக்கிறதா சட்டம், சேரை தூக்கி எறிகிறானுங்க, ஆளுங்க இருக்குது, பெண்கள் இருக்காங்கன்றத கூட தெரியாமல் எறிகிறானுங்க. கண்ணை மூடிட்டு இந்த திமுகவினுடைய கைவர்கள் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதாவது எலெக்ஷன் கமிஷன் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அது யார் பண்ணால் என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக ஆராய்ஞ்சு அவங்களை கைது பண்ணணும். அது இவருக்கு இடும்பானம் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த நியூஸ் 24/7 அவருக்கும் உரிய நீதியை பெற்று தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.